ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரோஸ் மில்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றது நீங்கள் பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டரில் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்கணும். நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம 1/2 லிட்டர் வந்துருப்போம். நம்ம தண்ணி ஈக்குவலாக இருக்கும் பாலுக்கும் தண்ணிக்கும். அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வைக்க போகிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஊற வைக்கிறேன். நான் ரோஸ் மில்கில் ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது, ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கடையிலெல்லாம் குடித்ததை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஊறட்டும். பால் கொதிக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள், பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. அது மேலே இந்த ஆடையாக இருக்கும் பாருங்கள், அதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ஜல்லடை கூட வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் ஆடையை மட்டும் எடுத்துக்கிட்டேன் மேலே. இப்போ இந்த சர்க்கரை தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு சுகர் பிடிக்குமோ அந்த மாதிரி தித்திப்பாக வேணுன்னா தித்திப்பாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரோஸ் மில்க் இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள், பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. நான் இப்படி அமுத்தி விட்டு எவ்வளோ கலர் தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். கலர் இது எனக்கு போதுமானது. இப்போ சப்ஜா சீட்ஸ் போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி குச்சி வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் அது. இப்போ நல்லா கரைச்சி விடுங்க. ஏற்கனவே பால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு கூலிங் இருந்தால் போதுன்ட்டு நான் 2 மணி நேரம் வச்சு எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 மணி நேரம் கூட வச்சு நீங்கள் எடுங்க. நல்லா கூலிங்காக இருக்கும். ஐஸ் கட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ டம்ளர்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.